அண்மைய தினம் ஒன்று நீங்கள் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். சிங்கள ஊடகத்துலதான் வந்தது. தேசிய தலைவர் பிரபாகரன் படத்தை மறுபடியும் யூடியூப்ல போட வலிக்கிட்டாங்க. இதே நாங்கள் போட்டா சேனல்ல ஸ்ட்ரைக் அடிப்பாங்க. சிங்கள நியூஸ் போடலாம். அதான் இலங்கை அரசாங்கத்தினுடைய சட்டம். நாங்கள் போட்டா சேனல் ஸ்ட்ரைக் அடிபடும். ஆனா சிங்களவர்கள் போடலாம். ஆகவே இங்க வந்திருந்து ஒரு அரசியலை செய்யறதுக்கு முதுகெலும்பில்லாத எதிரி முன்னே பணிந்தால் உன்னை அவனே தாழ்வா எண்ணுவான். எத்தனை கொடுமை இழக்க முடியுமோ அத்தனையும் அவன் பண்ணுவான். மாற்று மாற்று உன் வழி மாற்று பகையறிந்து வாழடா. மாலை என்று பாம்பை அணைத்தால் அழிவாய் நீ கேளடா. மாற்று மாற்று உன் வழி மாற்று பகையறிந்து வாழடா. துரோகியல்ல நான் தமிழன் தமிழன் என்று நீ சொல்லடா. துரோகியல்ல நான் தமிழன் தமிழன் என்று நீ சொல்லடா. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவிலேயும் ஒரு சில முக்கியமான விடயங்கள் சார்ந்துதான் பேச இருக்கின்றேன். இந்த பதிவுக்குள்ள போறதுக்கு முதல்ல என்னிலும் வயது குறைந்த எனது தம்பி தங்கைகள், எனது உறவுகள் யாராவது என்னுடைய கருத்துக்களில் சமநிலையாக உங்களுடன் பகிரும் தகவல்களில் ஏதாவது ஒரு இடத்தில் நீங்கள் மண்ணளவேனும் என்னோடு உடன்பட்டால், இன்னும் ஒரு படி போய், அதாவது இந்த அரசியல் விழிப்புணர்வு சார்ந்து நான் பேசும் அரசியல் தலைப்புகளில் உங்களுக்கு ஏதாவது உடன்பாடுகள் இருந்தால், என்னிலும் வயது குறைந்தவர்கள், என்னிலும் வயது மூத்தவர்கள், தயவு செய்து என்னுடைய இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் அந்த பெல், அந்த மணி பட்டனையும் இருக்கு அமர்த்திட்டு போங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆனால் அந்த பெல் பட்டனை அமர்த்த இல்லை, அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை அமர்த்த இல்லைன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால், நான் இலங்கை நேரப்படி காலையில் ஒரு 9 மணிக்கு அல்லது 7:30 to 9 மணி இந்த மாதிரி காலப்பகுதிக்குள்ளே தான் இந்த பதிவை நான் தினமும் பதிவேற்றி வாரன். அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால், இப்போ பிரித்தானியா, ஐரோப்பா இதுகளுக்குள்ளே இருக்கிறவ, ஆஸ்திரேலியா, கனடா, வெளிநாடுகளில் இருக்கிற இந்த தமிழ் சொந்தங்கள், நீங்கள் உங்களுக்கு பொழுது முடிஞ்சு நீங்கள் எழும்பி பார்க்கும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த வீடியோ வந்து கடைசியில் நிற்கும். என்னென்னு சொன்னால், நான் பேசுகிற அரசியல், நான் பேசுகிற விடயங்கள், என்னுடைய பிரதான இலக்கு வந்து தாயகத்தில் வாழ்கிற என்னிலும் வயது குறைந்த உறவுகளை சென்றடையணும் என்று சொல்லி இவர்கள் விழித்து கொண்டாலே பாதி பிரச்சனையை நாங்கள் அந்த மண்ணில் சரி செய்து கொள்ளலாம். எனவே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்கும். அதே நேரம் குறிப்பாக சொல்லணும், நீங்கள் எந்த அடிப்படையில் எனக்கு ஆதரவு தரணும், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி என்று சொல்லி சொன்னால், எந்த கருத்தோட இந்த விஜயின் பார்வைன்ற இந்த தளத்தில் நீங்கள் பார்க்குற எனக்கான ஆதரவாக இருக்கணும். எனக்கு இவரை பிடிக்கும், நீங்கள் அவர் சார்ந்த ஒரு பதிவு போட்டிங்க, அதால் சப்ஸ்கிரைப் பண்ணினான். அல்லது எனக்கு உங்களுக்கு தெரிந்தால் அவரை பிடிக்கும், அவர் சார்ந்திருக்கா பேசியிருந்த நீங்கள், அப்படி நடந்த ஒரு சம்பவத்தால் நான் சப்ஸ்கிரைப் பண்ணினான். இந்த மாதிரி காரணங்கள் தேவையற்றது. அப்படி நீங்கள் சிந்தித்து சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்கன்னா தயவு செய்து பண்ணாதீங்க. என்ன காரணம்னா, நாங்கள் இப்படி ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக போய் தான் எங்களோட பலத்தை இழந்து இன்றைக்கு பிஞ்சு தொங்கி இங்கே அங்கே கொஞ்சமாக அங்கே கொஞ்சமாக ஒரு மேய்ப்பன் இல்லாத மந்தைகள் போல் இருக்கிறோம். சரி, இப்போ பதிவுக்குள்ளே போவோம். இன்றைக்கு அர்ஜுனா ராமநாதன் சார்ந்தும் ஒரு விடயத்தை நான் பேச இருக்கிறேன். உண்மைக்கு யாராவது ஆரம்பிச்சிடாதீங்கோ. இவர் பார்வையாளர்களை கூட்டுவதற்கு அல்லது சப்ஸ்கிரைபர்ஸை பெறுவதற்கு இந்த வீடியோ போடுறார், அவர்கிட்ட பேரை பாவிக்கிறார், படத்தை பாவிக்கிறார்னு சொல்லி அதுக்கான தேவை எனக்கு இல்லை. நான் முதல் அர்ஜுனா ராமநாதன் சார்ந்த பதிவை வெளியிடும் போது அல்லது அவருடைய பேரை, அவருடைய படத்தை பாவிக்கும் போது, அதற்கு முன்பே நான் 53 அல்லது 54,000 சப்ஸ்கிரைபர்ஸை கடந்துட்டேன். என்னுடைய தேவை வந்து யார்ட்டையும் படங்களை போட்டு யார்ட்டையும் தகவல்களை சொல்லி எனக்குரிய ஆதரவை பெருக்கிக் கொள்ளணும் என்ற எண்ணம் துளியளவும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு மலிவான சிந்தனையோட இந்த தளத்தை நான் நடத்துகிறேன். என்னுடைய நடுநிலை என்பது, நான் நடுநிலை என்றதை என்னென்று புரிஞ்சு கொள்கிறேன்னு சொன்னால், இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் அறிந்தது தான். அறியாதவைகள் இதுக்கு முன்னுக்கு என்னுடைய பதிவுகளை நீங்கள் பார்த்துட்டு வரலாம். அர்ஜுனா ராமநாதன் சார்ந்த ஒரு சில பதிவுகளை நான் பதிவேற்றி இருக்கிறேன். ஒரு இடத்துல வந்து அவர் பூவரசம் பூ போட்ட யூடியூபர் என்று சொல்லி என்னை மிக கடுமையாக விமர்சித்திருந்தார். அந்த பூவரசம் பூ போட்ட அந்த யூடியூபர் நான் தான். அதற்கு நானும் உரிய முறையிலே உரிய மொழியிலே பதிலையும் அளித்திருந்தேன். ஆனால் சமநிலை என்று வரைக எனக்கும் அவருக்கும் ஒரு இடத்தை முட்டி விட்டது. அதால் நான் அவர் சார்ந்து கதைக்கக்கூடாது, அல்லது எனக்கும் அவருக்கும் ஒரு மனக்கசப்பு, அல்லது எனக்கு அவரை பிடிக்காது, அவருக்கு என்ன பிடிக்காது, இந்த அடிப்படையில் இருக்கும்போது அவர் சார்ந்து அல்லது அவர் ஒரு விடயத்தை சரியாக பேசும்பொழுது அதை எடுத்து கதைக்கக்கூடாது என்பது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு மனநிலையாகவே நான் பார்க்கிறேன். எனக்கு தெரிந்த சமநிலை என்பது, ஒருவர் ஒரு விடயத்தை சரியாக பேசும் பொழுது அதை சுட்டி காட்டி பாராட்டி ஒரு இடத்தில் அந்த தகவல் எங்களுக்கு தேவை என்றால் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரம் எனக்கு பிடிக்கும் பிடிக்கவில்லை என்ற தனி மனித விருப்ப வெறுப்புகளுக்கு வெளியில் அவரோட காரியத்தை தவறாக அல்லது எனது சமூகத்துக்கு எதிராக அல்லது வார்த்தைகளை வந்து பிழையாக பாவிச்சு ஒரு பிரச்சனையில் சிக்கியோ அல்லது விமர்சிக்கப்படையோ அதை சுட்டி காட்டி சில இடங்களில் வந்து எந்த துணியில் கண்டிக்கணுமோ அதை கண்டித்து
இந்த சமநிலையான தகவலை பரப்ப வேண்டிய கடமை ஒவ்வொரு சாமானியர் முதல் கற்றவர் வரை இருக்க வேண்டிய சமநிலை என்றே நான் பார்க்கின்றேன். நான் அனைத்து தமிழர்களையும் எனது உறவாக கருதுகிறவன், துரோகிகளை அல்ல. அதாவது தமிழினத்தால் இவன் துரோகி என்று ஒட்டுமொத்த தமிழினத்தாலும் பார்க்கப்படுபவர்களை நானும் அவ்வாறே பார்க்கிறேன். நிறைய சந்தர்ப்பங்களில் எங்கள் குடும்பங்களுக்குள்ள அல்லது சமூகத்துக்குள்ள அல்லது பொது வழியில் கூட பேசிக்க ஒரு சிலரை கைகாட்டி இவர்கள் எங்களை மாற்றான் தாய் மனநிலையில் தான் பார்க்கணும், எங்களை சமமாக நடத்துறையில் என்ற ஒரு பிரச்சனையை பற்றி கதைப்போம். இது எந்த அளவுக்கு இருக்குமென்னு சொன்னால் ஒரு கிராமம் தொட்டு நாட்டை ஆள்கிறவர்கள் வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. அர்ஜுனா ராமநாதன் இன்று அவர் வெளியிட்ட அந்த வீடியோ பதிவில் 2 முக்கியமான தலைப்புகளை தொட்டிருந்தார். அந்த கருத்தோடு நான் ஒத்து போகிறேன். எனவே அதை சுட்டிக்காட்டி கதைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த தலைப்பு என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ யூடியூப்பே நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது சமூக வலைத்தளங்கள் என்று ஒட்டுமொத்தமாக எடுத்தாலும் சரி, இன்னும் குறிப்பாக இந்த யூடியூப். இலங்கையை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய சிங்கள ஊடகங்களை பின்தொடர்வது வழக்கம். சில இடங்களில் இங்கிலீஷ் சப்டைட்டில் போட்டு கேட்டுக்கொள்வேன், அல்லது என்னிடம் இருக்கிற இந்த தொழில்நுட்ப வசதிகளை கொண்டு அதை மொழிபெயர்த்து பார்த்துக்கொள்வேன். இன்னொரு பக்கம் இந்த ஆங்கிலத்தில் வெளிவார யூடியூப் சேனல்கள் ஊடாக வார நிறைய சிங்கள நண்பர்களுடைய வீடியோக்களை பார்ப்பேன். ஆனால் இந்த யூடியூப் என்று வரைக்க கூட சில நிபந்தனைகள் இருக்கிறது. இவையை பற்றி கதைக்கலாம், இவையை பற்றி கதைக்க இயலாது, அதாவது தடை செய்யப்பட்ட அமைப்புகளை பற்றி பேசக்கூடாது. அது எப்படின்னு சொன்னால், எங்களுக்கு ஒரு விடுதலை இயக்கமாக கருதுறத சட்டம் அது தடை செய்யப்பட்ட இயக்கம் என்று சொல்கிறதால அது சார்ந்த விடயங்களை கதைக்க இயலாது. இப்போ உண்மைக்கு ஒரு தகவல் சார்ந்து நான் இப்பொழுது தலைவர் பிரபாகரனை பற்றி கதைக்கணும் என்றால் அவற்றை படத்தை இதில் காண்பிக்க இயலாது, அந்த அமைப்பு சார்ந்த சின்னங்களை காண்பிக்க இயலாது. ஒரு தகவல் அடிப்படையில் கூட அதை ஆவணப்படுத்தி தொகுத்து செய்ய இயலாது. அவ்வாறு ஒரு சில பிரச்சனை இருக்குது. ஆனால் இதே சிங்கள ஊடகங்கள், சிங்கள யூடியூப்பில் இருக்கிற நண்பர்கள், இவர்கள் யார் பதிவில் போட்டாலும், நான் நண்பர்கள் என்று சொல்கிறது ஒரு சிலரை, நிறைய பேர் வில்லங்கத்துக்கு போட்டுக்கொண்டே இருப்பார்கள். இந்த பழைய யுத்த காலத்தில் நடந்த பதிவுகளை இன்னுமே திருப்பி போட்டு, அதாவது இது இனங்களுக்கு இடையில் ஒரு குரோத நிலையை உருவாக்குறது, அல்லது சிங்கள மக்களுக்கு தமிழர்கள் இப்படித்தான் என்று சொல்ல வருகிறது, இந்த மாதிரி விடயங்களை செய்வார்கள். ஆனால் அவர்கள் மிக வெளிப்படையாக இந்த விடுதலை அமைப்பின் காட்சி பதிவுகள், அன்னை என்ற படம், சீருட சின்னங்கள் எல்லாத்தையும் போடுவார்கள். ஒரு சில யூடியூப் தளங்கள் எல்லாம் 1.7 மில்லியன் 2.8 மில்லியன் இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸை கடந்த பெருந்தளங்கள். ஒரு சில தளங்கள் பிரதான ஊடகங்கள் தங்களோட இன்னொரு கிளையாக இந்த சமூக வலைத்தளத்தில் யூடியூப் ஊடாக தங்களோட தகவலை கடத்தி கொண்டு வரார்கள். அப்போ எனக்கு விளங்காதது என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நான் ஒரு படத்தை போட்டால் எனக்கு ஸ்ட்ரைக் வரும். ஸ்ட்ரைக்னு சொல்கிறது யூடியூப்லேருந்து ஒரு எச்சரிக்கை வரும், 2வது தடவை செய்தால் முடிஞ்சு வைக்காது. சரியா? இவ்வாறான கடும் சிக்கல்கள் இருக்குது. அப்போ யூடியூப்பில் இப்போ என்ன மாதிரி ஆக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனையை கதைக்கிறோம், இளையோரை நோக்கி பயணிக்கிறோம் என்று சொன்னால் நீண்ட காலம் பயணிக்கிறதுக்கு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செயற்படணும். அப்போ நான் எப்போவும் யோசிக்கிறது, அதே இலங்கையில் உள்ள தமிழ் பிள்ளைகள் யாராவது யூடியூப்பில் அந்த மாதிரி போட்டால் அவைகளுக்கு நிறைய சிக்கல்கள் வருது. ஒன்று யூடியூப்பால் சிக்கல் வருது, இன்னொன்று அந்த நாட்டு அரசாங்கத்தால் அவ்வப்போது கடும் சிக்கல்கள் வரும். என்னென்னு சொன்னால் அந்த நாட்டில் அது தடை செய்யப்பட்ட அமைப்பு, வெளிநாடுகள்லேயும் பல நாடுகளில் அது தடை செய்யப்பட்ட அமைப்பு. இப்படி தான் அவையின் கண்ணோட்டம். ஆனால் தமிழர்களாக நாங்கள் பார்க்குற கண்ணோட்டம் வேறு. அப்போ எங்களால் கதைக்க முடியுதே தவிர காட்சிப்படுத்த முடியாது. இதை இன்றைக்கு மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் அதை சுட்டி காட்டி கதைச்சிருந்தார். நான் போட்டால் இதுக்கு ஸ்ட்ரைக் விழும், எப்படி மாற்றவை செய்யணும் என்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தார். இதை ஏன் நான் சுட்டி காட்டுறேன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் இந்த மாதிரி ஒரு தலைப்பு எடுத்து கதை கேட்க அது நிறைய பேருக்கு போச்சேரும். அப்போ அந்த இடத்தை அது சரியான கருத்துண்டு நான் அதை பாராட்டுறதுக்கான ஒரு கடமைப்பாடு இருக்குது. இந்த இடத்துல நான் அவரை அதுக்காண்டி பாராட்டுறேன், அதை வெளியில் கதைக்கிறதுக்கு. ஏனென்றால் எங்களோட தமிழ் ஆக்களுக்குள்ளே நிறைய பேர் யூடியூப்பை களத்திலையும் புலத்திலையும் செய்யணும், ஒரு சிலருக்கு இந்த விளக்கங்கள் விளங்குறையில். அதுக்கு நான் இந்த இடத்தை அரசாங்கத்தை குற்றச்சாட்டவும் வரையில் முழுமையாக. என்னென்னு சொன்னால், யூடியூப் அவைக்கான கொள்கைகள் கட்டுப்பாடுகளை அவர்கள் தான் விதித்துக் கொள்கிறார்கள். ஆனால் அரசாங்கத்தை ஏன் நான் இதில் எடுக்கிறேன்னு சொன்னால், இதற்கு முன்னுக்கு இருந்த அரசாங்கங்களும் சரி, அல்லது இன்றைக்கு இருக்கிற அரசாங்க கட்டமைப்புகளும் சரி, தமிழர்கள் இந்த மாதிரி தலைப்புகளை தொட்டாலோ படங்களை காட்சிப்படுத்தினாலோ கைது செய்வதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். இதை நான் எந்த அடிப்படையில் சொல்கிறேன்னா, நிறைய சிங்கள யூடியூபர்ஸோட, அதாவது யூடியூப்பில் பதிவேற்றம் செய்கிற சில நண்பர்களோடு எனக்கும் பழக்கங்கள் இருக்குது. எங்களுக்குள்ளே நாங்கள் அதை சொல்லி சிரித்து கொள்வதும் வழக்கம். அவர் எனக்கு சொல்லுவார், மச்சான் நான் போட்டால் சிக்கல் இல்லை, நீ போட்டால் சிக்கல்னு சொல்லி. இப்போ நான் சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ ஒரு யாழ்ப்பாணத்துலேயோ அல்லது தமிழதாய பிரதேசத்தில் எங்கேயாவது ஒரு தமிழ் ஆள் ஒன்று அவர்கிட்ட ஃபோனில் ஒரு விஷயத்தை வச்சுருந்தாலோ, அல்லது அண்ணன் சார்ந்த அல்லது அந்த அமைப்பு சார்ந்த விடயங்களை பகிர்ந்தாலோ கைது செய்யப்படுவீங்க. அது ஒரு கட்டத்தில் எங்கே போய் நிற்குமெண்டா,
பயங்கரவாத தடை சட்டம் வரைக்கும் போய் நிற்கும். இதே அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக வெளிப்படையாக யுத்த காலத்தில் நடந்தது, குறிப்பாக இந்த சமர்கள் இதுகள் சார்ந்து, அதாவது ஒரு வேறு தலைப்பில் அதுகளை இன்றைக்கும் போட்டு ஒரு இனவாதத்தை வளர்த்து கொண்டு வரார்கள். ஒரு சில இந்த சிறிய மனநிலையில் மிகச்சிறிய மூளை கொண்டவர்கள். ஆனால் ஏன் அவர்கள் கைது செய்யப்படுவதில்லை? அவையில் ஏன் இந்த பயங்கரவாத சட்டம் பாயுதில்லை? ஏன் அவர்கள் செய்வதை சரியென்று எல்லோரும் கடந்து போகிறார்கள் என்ற ஒரு விடயம் எனக்கு புரிவதில்லை. நான் இப்போ இங்கே தான் இந்த சமநிலையை கதைக்கிறேன். இது ஊடாக நான் சொல்ல வர விஷயம் இந்த சமநிலையை நாங்கள் செய்யும் பொழுது இப்போ எல்லோருக்கும் ஒரே சட்டம், ஒரே விடயம், ஒரே தாய் மனநிலையில் பார்க்குற அந்த குணங்களை நாங்கள் வச்சுக்கொள்ளணும். ஒரு கண்ணோட்டத்தோடையும் இன்னொரு கண்ணோட்டத்திலையும் பார்க்கக்கூடாது. இரண்டாவதாக இன்னொரு முக்கிய தலைப்பை தொற்றிருந்தார். இந்த தலைப்பை நான் என்னிலும் வயது உறந்த பிள்ளைகளோட கதை கேட்க ஒவ்வொரு முறையும் அதை சொல்றது உலக தமிழர்களாக இருக்கிற எல்லா உறவுகளுக்கும், யாழ்ப்பாணம் முதல் கொண்டு லண்டன், கனடா, நீங்கள் எந்த மூலமுடக்கில் வாழ்ந்தாலும் என்ற சொந்தங்கள் என்று நான் உரிமையோடு சொல்லிக்கொள்கிறேன். பல தரம் என்னுடைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு பொருளை நீங்கள் யாழ்ப்பாணத்திலேயோ திருகோணமலையிலையோ மட்டக்களப்பிலையோ கிளிநொச்சியிலையோ மன்னார்லையோ முல்லைத்தீவிலையோ துளைத்திருந்தா நீங்கள் அங்கே தான் போய் தேடணும். அதை போய் கனடா, லண்டன், பாரிஸ், ஆஸ்திரேலியா, அபுதாபி, கட்டார் இதுகள் மாதிரி இடங்களை தேடி நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள், கண்டெடுக்க மாட்டீர்கள். ஏன்னா துளைச்ச இடமும் தேடுற இடமும் வேறு மாதிரி இருக்குது. அப்போ அங்கே உள்ள அரசியல் களத்தை, அரசியல் ரீதியான போராட்டத்தை ஒரு பேச்சு ஊடாக ஏற்படுத்தக்கூடிய விழிப்புணர்வுகளை அந்த மண்ணில் நின்று அல்லது அந்த மண்ணோட பயணித்து தான் யாரும் செய்யலாம். இதையும் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார், அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய பதிவில். அதையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இதை நான் 2 விதமாக பார்க்குறேன். நான் சொல்ல வந்த விஷயமே இதுதான். இது அரசியல்வாதிகளுக்கும் பொருந்தும். அரசியல்வாதிகளும் இப்போ நான் தாய்நாட்டுக்கு இருமுறை செல்வேன், அங்கே கதைப்பேன், பயணிப்பேன், இந்த அறிவை வச்சுக்கொண்டும் புலம்பெயர் தேசங்களில் வாழ்கிறேன், ஐரோப்பாவுக்கு சொந்தங்கள் இருக்கிறதால வர வேண்டிய தேவைகள் இருக்கிறது, மிக கடுமையான தேவைகள் இருக்கிறது, வருவேன் ஒவ்வொரு ஆண்டும். இந்த அனுபவங்கள், ஆக்களோட பேசுகிற தகவல்கள், என்னுடைய தொழிலில் நான் கற்றுக்கொள்கிற விடயங்களை வச்சு நான் என்னுடைய விமர்சனங்களை, என்னுடைய பார்வையை விரித்து கொண்டு பரப்பிக்கொண்டு பகிர்ந்து கொண்டு செல்கிறேன். எனவே அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் அந்த விடயம் சார்ந்து கூறிய இந்த 2 கருத்துக்கள், ஒன்று இந்த சமூக வலைத்தளங்களில் எப்படி தமிழ் பிள்ளைகள் போட்ட ஒரு விஷயம் பிள்ளையாக போகுது, கைது செய்யப்படுகிறார்கள், அடுத்த பக்கத்தில் அது அப்படி ஒரு விஷயமே நடக்கிறதில்ல, அரசியல் ரீதியாகவும் களத்தில் வந்தே அரசியல் செய்யுங்கன்னு சொல்லி இந்த இடத்த நான் அரசியல்வாதிகளாக அவரை நோக்கியும் இந்த கேள்வியை வைக்கிறேன், விமர்சனத்தை வைக்கிறேன். இப்போ அரசியல்வாதிகளுக்கும் அதாவது தேர்தலை சந்தித்து வெல்லும் வரைக்கும் இருக்கிற வேகம் பலருக்கு வென்றதுக்கு பிறகு அதை நாங்கள் பார்க்கல. அதை போயிட்டு இங்கே எங்கே சிக்கல் வருது என்றால், எனக்கும் நன்கே தெரியும், பாராளுமன்ற உறுப்பினர்களாக அவர்களுக்கு பல கடமைகள் இருக்கும். பாராளுமன்றம் எப்பப்பெல்லாம் கூடுகிறதோ அப்பப்பெல்லாம் செல்ல வேண்டும். ஆனால் எனக்கு தெரியும் ஒரு வருடத்தில் எத்தனை நாட்கள் கிட்டமுட்ட பாராளுமன்றம் இருக்கும் என்று சொல்லி. இந்த பாராளுமன்ற அமர்வுகளுக்கு வெளியில் அவர்களுக்கு நிறைய நாட்கள் மக்கள் பணி செய்ய கிடைக்கிறது. இனி வரும் காலங்களிலும் அது அவ்வாறே தான் இருக்கும். அப்படி இருக்க எத்தனை அரசியல்வாதிகள் தாங்கள் வென்ற, அதாவது எந்தெந்த இடத்துல மக்கள் வாக்களித்து உங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினார்களோ அந்தந்த இடத்துல போய் மக்கள் பணி செய்கிறீர்கள். மக்கள் பணி என்று சொல்லி குறைஞ்சபட்சம் அவையோட நெருங்கி போய் அந்த குறைகளை கேட்கறது, அங்கே உள்ள பிரச்சனையை நேராக பார்க்கறது, மக்களாக பயணிக்கிறது, அவர்கள் தொடுக்கும் போராட்டங்களில், அதாவது மக்களால் மட்டுமே தொடுக்கப்படுகிற சரியான போராட்டங்களில் மக்களாக மிக கடைசி வரிசையில், பின் வரிசையில் அரசியல்வாதி என்ற அடையாளமே இல்லாமல் கலந்து கொள்வது. இன்னொன்று, நீங்கள் களத்தில் பயணிக்க மக்களுக்கும் உங்களோட நேர வந்து கதைச்சி பிரச்சனையை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இப்போ உள்ள காலங்களில் எல்லாருக்குமே இந்த டிஜிட்டல், அதாவது தொழில்நுட்ப ரீதியாக தொடர்பு கொள்வது கஷ்டம். இந்த மாதிரி விஷயங்கள் கிடக்கும். அப்போ ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் இதை சிந்திக்கணும். களத்தில் வந்துதான் பணி செய்யணும்ன்றதை நான் முழுமையாக ஏற்கிறேன். அது 100% உண்மை. அதே நேரம் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. வென்றதற்கு பிற்பாடு அவர்கள் குறைஞ்சபட்சம் அவர்களை தெரிவு செய்த மக்களின் கிராமங்கள், நகரங்களுக்கு ஒரு எப்பப்பெல்லாம் முடியுமோ சென்று அவர்களுடைய குறைகளை தீர்ப்பது, அவர்கள் சார்ந்த தலைப்புகளை உரிய இடத்துல எடுத்து செல்வதற்கு இந்த களப்பணி, அந்த மண்ணில் கால் வச்சு நீங்கள் நடக்கிற ஒவ்வொரு அடி தூரமும் உங்களுக்கு அந்த மக்கள் சார்ந்த கற்றலை இன்னும் தெளிவாக தரும். அந்த மக்களுக்கும் உங்களில் ஒரு நல்ல ஒரு அன்பும் அபிப்பிராயமும் வரும். என்னென்னு சொன்னால் அவைக்கு தெரியும் ஒரு அந்தரம் ஆபத்தண்டு வரைக்கும் என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், நான் தெரிவு செய்து அனுப்பிய என்னுடைய பிரதிநிதி இங்கே வருவார். மாதத்தில் ஒரு காவோ அல்லது 2 மாதத்தில் ஒரு காலாவது வருவார், அல்லது 3 மாதத்தில் ஒரு காவது வருவார். நான் கதைக்கலாம், என்னுடைய குறை நிறைகளை சரி செய்து கொள்ளலாம் என்று. நாங்கள் நிறைய இடத்துல இப்போ சாமானியர்களாக நாங்களும் அரசியல்வாதிகளாக
என்னை விட மூத்தவர்களும் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமான ஒரு கருத்தை எடுத்துக்கொள்வது. ஒட்டுமொத்த கருத்து என்றால் இப்போ 100 பேர் இருந்து அதில் 60 வீதமானாக்கள் ஒரு கருத்தையும் 40 வீதம் ஒன்றை சொல்லியிருக்க இந்த 60 வீதமான பிள்ளைகளோட அந்த மக்களோட கருத்து தான் ஒருமித்த குரல் என்று பார்க்கப்படும். ஆனால் அந்த இடத்துல நாங்கள் சிந்திக்க வேண்டியது 40 வீதமானவர்கள் அதை ஏற்கவில்லை என்று. அப்போ களத்தில் பரைக்க தான் இந்த 40ஐயும் நீங்கள் சந்திக்கலாம், அந்த 60லேருந்தும் ஒரு ஆளை சந்திக்கலாம். இது மிக முக்கியம். எனவே எங்களுடைய மக்கள் வாக்களிக்கிறதுக்கு முன்னுக்கு இனி எந்த தேர்தல் வந்தாலும் நான் வாக்களித்த நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது நான் வாக்களித்து பிரதேச சபைக்கு அனுப்பினவர் அல்லது நான் வாக்களித்து மாகாண சபைக்கு அனுப்பினவர் அல்லது நான் வாக்களித்து இந்த நாட்டின் தலைமை பொறுப்பான ஜனாதிபதி பொறுப்புக்கு அனுப்பியவர், பிரதமர் பொறுப்புக்கு அனுப்பியவர்கள் எங்களை நோக்கி வருகிறார்களா, எங்களை தேடி வருகிறார்களா, எங்களை தேடி பயணிக்கிறார்களா என்றதை ஒரு கணம் நீங்கள் உங்களோட கவனத்தில் வச்சுக்கொண்டு எதிர்வரும் காலங்களில் நடக்க போகிற தேர்தல்களை நீங்கள் அணுகணும். அது ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, இந்த கேபினட் மினிஸ்டர்ஸ் அதாவது அரசு சபையின் முடிவெடுக்கும் அதிகாரத்தில் பங்கெடுக்கும் அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் என்றே ஒரு தேர்தல் மாவட்டம், அதாவது அவர்கள் வென்ற பிரதேசம் இருக்கும். அவருக்கு வாக்களித்து அவர் ஜனாதிபதியாக இருப்பார், ஆனால் குறிப்பிட்ட பிரதேசத்தின் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அதே நபர் தான் இருப்பார். அவ்வாறு இருக்க அவைக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த பணிகள் இருக்கும். சில நேரம் இப்போ ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்கள் 2 பேருக்கு அவர்களுக்கு பணி கொஞ்சம் சற்று அதிகமாக இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு ஒப்பிடுகையில். அப்போ களப்பணி மிக 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 முக்கியம். எனவே மக்கள் இந்த சிந்தனையை மண்டைக்குள்ளே வச்சிருக்கணும். நல்லவ கெட்டவ என்ற இந்த முடிவுக்குள்ளே நாங்கள் வாரது எவ்வளவு முக்கியமோ அதை விட பெரிய முக்கியம் களத்தில் நாங்கள் அவையை காண்றோமோன்னு சொல்லி. இதுக்கு இப்போ நாங்கள் வெளிநாடுகள் எடுத்துக்கொண்டால் இத்தனையோ தமிழாக்கள் யூடியூப் வீடியோவில் வருவினம், விமர்சனங்களை சொல்லுவினம், அதுகளை கூட நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தகவல்களை பரப்புறது, கடத்துறது, எங்களுக்கு தெரிஞ்சதை பகிர்றது, இது மிக முக்கியம். ஆனால் களத்தை நீங்கள் களத்தில் பார்த்து தகவல் எடுத்து கதைக்கிறது, களத்திலேருந்து வார தகவல்களை பார்த்து தொகுத்து ஒரு செய்தி போல வாசிப்பதற்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் நீங்கள் காலை வச்சு அந்த கிராமங்கள் நகரங்களில் நடக்க கற்றல் மிக மிக எளிமையாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு கொஞ்சம் உழைப்பை போட்டோம்னு சொன்னால் சரி, தகவல்களை பரப்பணும், இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைச்சு இந்த யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இந்த சமூக வலைத்தளங்கள், களத்தில், புலத்தில், நிலத்தில் தகவல்களை பகிர்ற எல்லா நெஞ்சங்களுக்கும் எனது அன்பும் பாராட்டுதலும் வாழ்த்துக்களும். ஒரு சாமானிய ஒரு சின்ன யூடியூபராக இதை சொல்லிக்கொள்கிறேன். இனிவரும் காலங்களில் நீங்கள் முதல் என்னை நேசிக்கும், நான் நேசிக்கும் என்ற அன்பான மக்கள், குறிப்பாக என்னிலும் வயது குறைந்த என்னுடைய தம்பி தங்கைகள், முதல் வேலை நாங்கள் செய்ய வேண்டியது தேர்தல்களில் பங்கெடுத்து கொள்வது. 2வது வேலை இந்த அரசியல்வாதிகளுக்கு எப்படி தண்டனை கொடுக்குறது. இப்போ நான் ஒரு பிள்ளை செய்கிறேன்னு சொன்னால் எனக்கு அதுக்கான தண்டனை இருக்கும். அரசியல்வாதிகளுக்குரிய தண்டனை நாங்கள் இவனை அவனே என்று ஒருவர் தகாத முறையிலையும் அவமதிக்கும் விதத்திலையும் தனி மனித ஒழுக்கமற்ற தாக்குதல்களையும் செய்கிறத விட்டுட்டு தேர்தல் களத்தில் உங்களுக்கு பிடிக்கையில், இதை இவர் செய்ய இல்லை, என்னோட நிற்க இல்லை என்று சொல்லி எவனவரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவைக்கு வாக்களிக்காதீங்க. எப்போ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு தோல்வி, அதாவது பல வெற்றிகளுக்கு பிறகு அல்லது ஏன் ஒரு வெற்றிக்கு பிறகாவது ஒரு தோல்வியை கொடுக்கும் பட்சத்தில் அவர்கள் சரியாக இயங்காமல் இருந்திருந்தால் நல்லவர்களுக்கு இது பொருந்தாது. அந்த தோல்வி அவர்களுக்கு எதிர்காலங்களில் ஒரு பயத்தை தரும். நான் சமூக பணி, அதாவது என்னத்துக்காக என்னை தெரிந்து அனுப்பியிருக்கிறார்களோ அதை செய்யாட்டி நான் தண்டிக்கப்படுவேன் என்ற அந்த எண்ணம் அவருக்கு வரும் வரைக்கும் அல்லது வந்த பிறகு அவருடைய செயற்பாடுகள் மிக திறன்பட உங்களை தேடி அடிக்கடி வார மாதிரியெல்லாம் இருக்கும். இதை கவனத்தில் கொண்டு செயற்படுவீர்கள் என்று ஒரு நம்பிக்கையோடையும், இதெல்லாம் என்னுடைய சொந்த சின்ன மூளைக்கட்டின கருத்துக்கள். உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக நாகரிகமாக நீங்கள் பகிர்ந்து கொண்டு கூறிக்கொண்டு இன்னொரு முக்கிய பதிவில் நாளை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தாய தமிழை சொல்லி நடித்தால் ஆப்பு தமிழின் பேரை வித்து பிழைத்தால் ஆப்பு தமிழை அழிக்க வரும் தமிழனுக்கு மாப்பு முள்ளுதை மூச்சு இழுத்து ஓங்கி அடியாப்பு வெட்டி கழித்தாலும் தலைக்கும் தமிழின கொத்தி குளித்தாலும் பிழைக்கும் தமிழின முட்டி முறித்தாலும் முளைக்கும் தமிழின வெற்றி நடை போட பிறந்தது தமிழின் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றி மூத்த குடி என்று மட்டும் தெரியாத கல் போட்டு மண் போட்டு காலத்தின் பின் போட பகமை துடிக்கிறது கண்டு மறக்காத